ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி பத்தின எல்லா விஷயமும் சீக்கிரமா நம்ம விஜய்க்கு தெரிய வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மல்லி பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கும் வரல, கோயிலுக்கும் போகல, எங்கே தான் போனாங்க, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா தேடி தேடி ராத்திரியில் வண்டி எடுத்துட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எங்குமே வந்து மல்லி காணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா நம்ம அன்னபூரணி அம்மா மல்லிய போட்டு செம்ம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஏன் மல்லி, இவ்ளோ நேரம் நீ எங்க போன? எங்க வந்த? யார்கிட்டயும் சொல்லாம இவ்ளோ நேரம் நீ எங்க இருந்த மொதல்ல சொல்லு அத. எங்க இருந்தன்னு சொல்றியா இல்லையா இப்போ?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஓஹோ! அந்த அளவுக்கு நீ எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து ஆகிட்டியா? வெண்பாவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்குன்னு சொல்லிட்டு விஜய் மாப்பிள்ளை போனாங்க. அங்க போறேன்னு சொல்லிட்டு தானே போன. அங்கேயும் போல. அந்த ராஜேஸ்வரி உனக்கு கால் பண்ணா, அவகிட்ட போனியா? இல்ல என்ன நடந்துச்சு? என்ன நடந்துக்குதுன்னு எதுவுமே புரிய மாட்டேன்து. நீ பாட்டுக்கு நடந்துக்கிற. என்ன விஷயம்? இப்போ சொல்ல போறியா இல்லையா? உன்னை என்ன பண்ண போறேன் பாருன்னு சொல்லிட்டு கை ஓங்குறாங்க. அப்பதான் நம்ம விஜய் வந்து அன்னபூர்ணி அம்மா கைய புடிச்சுக்கிறாங்க. "அம்மா, அம்மா, அம்மா ப்ளீஸ்மா என்னம்மா பண்றீங்க? அடிக்காதீங்கம்மா மல்லிய. மல்லி பாவம்மா" அப்படின்ற மாதிரி சொல்லி புடிச்சுக்கிறாங்க. மல்லி வந்து அந்த இடத்துல நின்டுகிட்டு அமைதியா தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமைதியா போயிர்றாங்க. போன மல்லிகிட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்ய போயிட்டு மறுபடியும் வந்து பேசுறாங்க. "மல்லி, உனக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. உடம்பு சரியில்லையா? இல்ல மனசளவுல பிரச்சனையா? என்கிட்ட ஏதாவது வந்து சொல்லு, பேசு. நம்ம 2 பேரும் நீ வந்து என்கிட்ட நடந்துக்கிறதுனால வெண்பா வந்து இதில பாதிக்கப்படுறா. வெண்பா வந்து ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு அப்படியே புடிச்சு வச்ச பிள்ளையார் மாரி உக்காந்துக்கிட்டே இருக்கலாம். ஏதோ ஒண்ணு திங்க் பண்ணிட்டு. ஒழுங்கா வந்து லெசன் நடத்தும்போதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேன்றாளாம். ஸோ இப்படியே போனா என்ன ஆகும்? அப்படின்ற மாரிலாம் கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபைல எடுத்து நம்ம விஜய் பார்க்க போறாரு. மல்லிக்கு அப்பதான் விஜய பத்தின எல்லா உண்மையும் தெரிய வரப்போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.